ஸோ எனக்கு ரவைனாலே அந்த வெள்ளை கலர் ரவை மட்டும் தான் தெரியும். அதுலேயும் உப்புமா மட்டும் தான் செய்வாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் வந்து கோதுமை ரவையில் வந்து ரொட்டி தட்டுவாங்க. யூடியூப் சேனல் வந்து ரவா ரொட்டின்னு சொல்லிட்டு கூட ரெசிபி வந்து போட்டிருக்கேன். ஆனால் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் டிமார்ட்டில் பார்த்தா இந்த எல்லோ கலரில் ரவை இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து லாப்ஸி ரவைன்னு. ஸோ ஆர்வத்தில் வாங்கின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணதுனே தெரியாமல் யோசிச்சு வந்து சரி ரவா ரோஸ்ட் மாதிரி தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாப்ஸி ரவை, அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பழைய இட்லி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நிறையா வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி அதில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ரவா ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஆப்டாக வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.